இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள டேஞ்சரஸான காட் ரோட்ஸ், அதாவது மலைப்பாதை எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது டேஞ்சரஸ் கூட கிடையாது. நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சு இல்லை டிரைவிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்லாம் உங்களுக்கு செம்ம ஃபீலாக செம்ம த்ரில்லிங்கான ரோடாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ ஒரு 5 ரோடை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸு. ஸோ கொல்லிமலை ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹேர்பின் பெண்ட் எப்படி கிராஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இங்கே உள்ள ஹேர்பின் பெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20-25 வரைக்கும் உள்ள ஹேர்பின் பெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற பார்த்தீங்கன்னா அந்த 25 to ஒரு 70 வரைக்கும் உள்ள ஹேர்பின் பெண்ட் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ரொம்ப டீப்பாக இருக்கும். ரொம்ப நேரோவாக இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிளேஸில் திடீர்னு ஒரு பஸ்ஸு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நெருக்கி இது பண்ணி தான் அழைக்கிற மாதிரி இருக்கும். 2 வண்டி இடையில கிராஸ் பண்ண கூட முடியாத அளவுக்குலாம் ரோடு இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப ரசித்து ஓட்டுறதுக்கு இந்த ரோடு செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு டிரைவிங் எந்திரிச்சிட்டு நீங்கள் ஒரு காரு வந்து ஒரு கார் டிரைவிங் ஒரு பைக் டிரைவிங் நீங்கள் முழுசாக ஃபீல் பண்ணி அனுபவித்து ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோட்டில் ஓட்டியே ஆகணும். சரியான ரோடு இது. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் டு அது வால்பாறை ரோடு. ஸோ இந்த ரோட்டில் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் ஒரு மார்னிங்கில் ஒரு காலங்காத்தால் ஒரு 6:30-6 o'clock டைமிங்கில் ட்ரைவ் பண்ணுறது, இல்லை ஈவினிங்கில் ஒரு 4:30 அந்த டைமில் ட்ரைவ் பண்ணுறது, ரெண்டுமே செம்ம ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு ஹேர்பின் பெண்டு தான். ஒரு இதில் பெருசாலாம் அளவு ரிஸ்க்கான ரோடுக்கு கிடையாது இது இப்போதைக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக நல்லா இருக்குது. மழை டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் நீங்கள், ரெயின் சீசனில் மட்டும். மற்றபடி இந்த ரோடு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட டிரைவிங் அந்த அந்த பசிக்கு வந்து தீனி போடுற மாதிரியான ரோடு இது. இன்னொரு ரோடு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோமீட்டர் இந்த இது மட்டும் இருக்கும். அது ஆலியார் டேம் டு வால்பாறை மெயின் போகிறது. பட் நீங்கள் அதுவுமே நீங்கள் அந்த 44 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து ட்ரைவ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரோடு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு, சாலக்குடி ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா ரோடோட அந்த ஹில்ஸோட டேன்ஸ் அது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அந்த ரூட்டில் அதாவது 83 கிலோமீட்டர் இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே செம்மையாக இருக்கும். இந்த ரோட்டில் தயவு பண்ணி ஸ்பீடாக ஓட்டாதீங்க வண்டியை. ஏன்னா நிறையா வனவிலங்குகள் கிராஸ் ஆகும், யானை மானை இதுன்னு கிராஸ் ஆகும், அதுக்கும் அடிபடலாம், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம். ஸோ அது மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. டிரைவிங்கை ரொம்ப ரசித்து ரொம்ப நிதானித்து ஓட்டுங்க. ஒரு நார்மலான ஸ்பீடில் தைரியமாக நீங்கள் ஓட்டலாம். இந்த ரோட்டில் எங்கேயும் வண்டியை வந்து நிப்பாட்டாதீங்க. சைட் சீயிங்காக கூட இந்த இடத்துல வந்து நிப்பாட்டாதீங்க. ரொம்ப வைல்டு அனிமல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நான் நிறையா தாட்டி வந்து யானை, சிறுத்தை அதுன்னு சொல்லிட்டு நிறைய தாட்டி என்கவுண்டர் ஆகிருக்கு. இந்த ரோட்டில் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பழனி டு கொடைக்கானல் ரோடு. இந்த ரோடு கிட்டத்தட்ட கொல்லிமலைக்கு ஈக்குவலான ஒரு ரிஸ்க்கான ரோடு. ரொம்ப ஒரு ரொம்ப நேரோவான ஹேர்பின் பெண்ட் வந்து நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்கும். ஒரு 65 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டணும். பட் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லான டிரைவர் ஆயிடுவீங்க. அதே நேரம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டே டைமில் மட்டுமே ஓட்டுங்க. நைட் டைம் டிரைவிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை மாதிரியே ஆப்போசிட்டில் வர ஆளுங்களும் பார்த்திங்கன்னா டிரைவிங் எந்திரிச்சிட்டாக ஓட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாம் பார்த்திங்கன்னா லாரி பஸ் எடுத்துகிட்டு வரவங்களா இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் வேன் பெரிய டூரிஸ்ட் வேன் எடுத்துகிட்டு இருக்கவங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஓட்டுற பயப்பிக்கலாம் நம்ம ஊரில் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் வந்து பார்த்து ஓட்டுங்க. டே டைமில் ஓட்டுங்க. செம்ம ஃபீலாக இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கான ரோடு அதே நேரம். அடுத்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி டேம் டு மூணார் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஒரு 20 இந்த ரோடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் நீங்கள் 25-30 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரோடே இருக்காது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது. சுத்தமாக உடஞ்சி போட்டு அடிக்கடி மண் சரிவு இந்த மாதிரி வர ரோடு இது. பட் இந்த ரோட்டில் ஓட்டுறப்போ உள்ள ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கா அந்த சவானா இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியான ஃபீல் கிடைக்கும். இந்த ரோடும் டிரைவிங் இண்டஸ்ட்ரி வந்து சரியான ரோடு. இங்கே நீங்கள் ஓட்டி பாருங்கள், செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 5 ரோடுமே பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக கொடைக்கானல் ஹில்ஸோ இல்லை கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி நார்மலான ஹில்ஸ் டிரைவிங்கில் வந்து ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஓட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொடைக்கானல் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினருக்கான ஓட்டி பழகிறதுக்கான ஹில்ஸ் கரெக்டான ரோடு. உங்களுக்கு வந்து எங்கேனாலுமே ஹெல்ப் கிடைக்கும். எங்கேனாலுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹேர்பின் பெண்ட் வந்து ரொம்ப நேரோவாக இருக்காது. ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஒரு 2-3 இடத்த தவிர. ஸோ இங்கெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே ஓட்டுங்க. நீங்கள் டிரைவிங்கை செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.